இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ் நம்ம கட்டவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவார். இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ்ல 3 கோடி செங்கலை வைத்து எய்ம்ஸை கட்டி கொண்டிருக்கின்றோம். 3 கோடி செங்கலை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு இவங்க பெர்மிஷன் கேட்டாங்கம்மா. 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டி அங்க எய்ம்ஸை கட்டுறதுக்கு 1.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் நேரம் எடுத்துக்கொண்டார். ஆனா முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுதெல்லாம் மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டல. சரி, நாங்க தான் கட்டல, நீங்க ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒண்ணு கட்டலாமே, நீங்க கட்டலாமே. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ் நம்ம கட்டவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவார். இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ்ல 3 கோடி செங்கலை வைத்து எய்ம்ஸை கட்டி கொண்டிருக்கின்றோம். 3 கோடி செங்கலை வச்சு பிரதமர் அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி அதே மதுரைக்கு வர்றாங்க. 2026 முடியும் பொழுது மதுரை எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அது குறிப்பாக அரவக்குறிச்சி மக்களுக்கு அதனுடைய அருமை புரியும். இந்தியாவில் எத்தனையோ எய்ம்ஸ் இருந்தாலும் கூட புதுடெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் அளவுக்கு இன்னொரு பெரிய எய்ம்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா அது மதுரையில் வரக்கூடிய எய்ம்ஸ். அந்த அளவுக்கு அதே ஃபெசிலிட்டி, அந்த அளவுக்கு குறிப்பாக நம்முடைய இந்த பகுதி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த எல்லா மாநிலத்துக்கும் கூட ஒரு டெரிஷரி சென்டர், மிக முக்கியமாக அதிநவீன மருத்துவ வசதியோடு இந்த எய்ம்ஸ் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு இவங்க பெர்மிஷன் கேட்டாங்கம்மா. 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டி அங்க எய்ம்ஸை கட்டுறதுக்கு 1.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் நேரம் எடுத்துக்கொண்டார். இந்த 5 வருஷத்துல எந்த காரணத்திற்கும் கூட எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டார். அதையெல்லாம் தாண்டி நீங்களே சொல்லுங்க, மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். அது நிலம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு எய்ம்ஸை கட்டுறதுக்கு இத்தனை காலம் போராடி அந்த எய்ம்ஸை கட்டி முடித்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் ஆகி இந்த ஆண்டு முடிவதற்குள்ள திறப்பு விழா நடத்தப்பட இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுதெல்லாம் மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டல. சரி, நாங்க தான் கட்டல, நீங்க ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒண்ணு கட்டலாமே, நீங்க கட்டலாமே. சரி, மத்திய அரசு தான் கட்ட தாமதம் ஆயிடுச்சு, நீங்க கட்டலாமே. கரூர்ல ஒரு நல்ல அதிநவீன மருத்துவ வசதியோடு இங்க பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம் சின்னத்தரவத்தை கட்டலாமே. எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம் தரமாக இருக்கிறது. நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் விட மாட்டீங்க. அதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷன் புலால் சிறைக்கு 300 நாட்களுக்கு மேலே இருந்து திரும்ப அதே வேலையை மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கிறான். கோயம்புத்தூருக்குள்ள போனா கரூர் குரூப், சென்னைக்கு போனா கரூர் குரூப், ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்ல வசூல் பண்றது. எங்கே சென்றாலும் கூட தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நம்முடைய கரூர் மக்கள் இந்த கரூர் குரூப் என்கின்ற ஒற்றை பெயர்ல எங்க போனாலும் 10 பேர் வசூலுக்கு வச்சிருக்கிறாங்க. டாஸ்மார்க் பாட்டிலுக்கு வாங்கணும், மூடிக்கு வாங்கணும், டாஸ்மார்க் அட்டைக்கு வாங்கணும். எங்கே சென்றாலும் கூட கரூர் குரூப் என்று மொத்த கரூர் மாவட்டத்திற்கும் கூட ஒரு அவப்பெயரை கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவப்பெயரை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அதெல்லாம் நீங்க யோசிக்கணுங்க. இந்த அரசியல் மாறணுங்க. இது போன்ற அரசியல் தாக்கு பிடிக்காதுங்கம்மா. இந்த அரசியல் பண்ண முடியாது. இது போன்ற அரசியல் எத்தனை நாளைக்கு இதே போல ஒரு பண அரசியல் என்பது ஏழை மனிதருக்கு எந்த விதத்தில் அது பயன்படும்? ஒரு தேர்தல் கரூரை பொறுத்தவரை 100 கோடி, 150 கோடி, 200 கோடி தேர்தலாக இருந்தால் எந்த அரசியல்வாதி ஒரு சாதாரண மனிதனுக்கு வேலை செய்வதற்காக இங்கிருந்து பாடுபட போறார்? அதையெல்லாம் இந்த முறை நீங்க யோசிச்சு மாத்தணும். கரூர்ல நல்ல அரசியல் வரணும். ஒரே ஒருவர் இந்த அரசியலை மிக கேவலமாக மோசமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது போன்ற அரசியல் நமக்கு வேண்டாம். ஏன் இதே முதலமைச்சர் ஐயா M.K. ஸ்டாலின் அவர்கள், இதே முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இதே மண்ணு கரூருக்கு வர்றார். செந்தில் பாலாஜி ஊழல்வாதிங்கிறார், செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக ஊழல்வாதிங்கிறார். இதே முதலமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு மகாத்மா காந்தியினுடைய வாரிசுங்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் நீங்க பார்த்திருப்பீங்களா? இதே மண்ணில் வந்து பேசிய ஒரு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருப்பவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய வாரிசு தான் அந்த செந்தில் பாலாஜின்னு பட்டம் சூட்டிக்கிட்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது இதெல்லாம் யோசிக்கணும். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள், அற்புதமான ஒரு தலைவி. அவங்க இருந்த பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. எப்படி இருந்தது அவருடைய காலத்துல சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை எப்படி நம்முடைய புரட்சி தலைவி வைத்திருந்தார்கள். அதே போன்ற ஒரு வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கு நீங்க கொடுங்க. சட்டம் ஒழுங்கு பாதாளத்தில் இருக்கு, அதை பத்தி நான் பேசவே விரும்பலைங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. தமிழகத்தில் இதுவரை நடைபெறாத குற்றங்கள் எல்லாம் அந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்குது. காது கேட்க முடியாத, பேச முடியாத குற்றங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்துவோம். இந்த முறை நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அவர் ஆக்கி
234 தொகுதியிலும் கூட ஒரு பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் அடிபோடணும்.